வணக்கம் and welcome to ஸ்ரீதர் CCE. நம்ம மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்போ ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். எரர் ஸ்பாட்டிங்க்கும் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எங்க எரரோ அங்க ஸ்பாட் பண்ண போறோம். அது ஒரு பார்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ரெண்டு பார்ட், இல்ல ஆல் எரர் கொஸ்டின் இருந்தாலும் அப்படி பண்ணுவோம். இதுவே ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கிராமட்டிக்கலா எது கரெக்டா இருக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ இதுவே அட்வான்ஸ் லெவல் கேட்கணும்னு நினைச்சா எப்படி கேட்பாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, இது ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா இது புரியாது, பட் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இது பார்க்கும்போதே புரிஞ்சிடும். போல்டா இருக்கிறதுலாம் வந்துட்டு கரெக்டா இருக்கு, மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம எரர் இருக்கா இல்லையே, எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So, in each of the questions given below, a sentence is given in which some parts are given in bold, which are grammatically correct. இந்த சென்டென்ஸ்ல some parts are given in bold ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த பார்ட் போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அது வந்து கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரிமைனிங் இருக்கிற பார்ட்ஸை தான் நம்ம வந்துட்டு எரர் இருக்கா, எதை ரீப்ளேஸ் பண்ணணும், எதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். The other three parts of the sentence may or may not be grammatically correct. The sentence is then followed by three alternatives. அந்த alternatives-உம் கொடுத்துட்டாங்க. ஸோ கீழேயும் வந்து பார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரீ பார்ட் எரர் இருக்கா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. The sentence is the following by three alternatives for the parts of the sentence which is not given in bold, which may replace the incorrect portion. எது தப்பா இருக்கோ அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். Choose the alternative. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்க என்ன போறோம்? நம்ம போல்டா இருக்கிறத எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? In the end of the Rigvedic period. In the end of the Rigvedic period அப்படின்னு இருக்கு. சரிங்களா? In the end அப்படின்னு சொல்லுவோமா? At the end. Yes, at the end அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ at the end அப்படின்றது கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணணும். At the end of the Rigvedic period. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். The Aryan society began to expand of the northwestern region. ஸோ expand of the northwest region இல்ல expand from the அந்த ரீஜியன்ல இருந்து expand ஆகுது அப்படின்னும் போது from யூஸ் பண்ணணும், of கிடையாது. ஸோ expand from the northwestern region. சரிங்களா? ஸோ செகண்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது of the Indian subcontinent, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. into the western Ganges plain. ஸோ பார்ட் கரெக்டா இருக்கு. ஸோ எதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்? both 1 and 2. ஆப்ஷன் எங்க இருக்கு? both 1 and 2. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க ரெண்டு பார்ட் ஏ டி போல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் நம்ம செக் பண்ணோம். மெனி ஸ்மாலர் கிளான்ஸ் மென்ஷன்ட். இது வந்துட்டு சப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட், இது verb. சரியா? ஸோ subject, இது verb. Within early literature. So within early literature, mentioned within early literature. அதுக்கப்புறமா சப்ஜெக்டை பொறுத்து நம்ம verb மாத்தணும். seems denotes many smaller claims, plural, subject, plural, noun. seem வரணும், seems கிடையாது. சரியா? so B part, seem. within early literature, seem. சரியா? ஸோ செகண்ட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது பார்ட் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது to has been many smaller claims, to have been to have been அதையும் ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது present across the rest of the continent. ஸோ rest of the subcontinent. rest of the subcontinent. rest of the subcontinent. ஸோ ரிமைனிங் அப்படின்னும் போது rest of the subcontinent கரெக்ட் தான். ஸோ எதை மட்டும் நம்ம மாற்றணும்? within early literature, seem, to have been. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் மட்டும் again நம்ம சேஞ்ச் பண்ணணும். both 1 and 2. next question. on the same time. ஸோ on the same time
அது கரெக்டா? in the same time கரெக்டா? at the same time. So at the same time you replied me அப்படின்றது அதே சமயம் அப்படின்னும் போது at the same time. ஸோ பிகினிங்ல யூஸ் பண்ணும்போது at the same time கண்டிப்பா வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் பார்ட் ஏவ. அடுத்தது must be must mustன்றது என்ன? ஒரு மாடல். மாடல் ஆக்சிலரிஸ்ல must can could may might must. ஸோ இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? V1 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இங்க must be can be could be அதுக்கப்புறம் V3 சரிங்களா? V3 யூஸ் பண்ணுவோம். இது சப்ஜெக்டை பொறுத்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா அதை பொறுத்து நம்ம மாற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா can be noted இங்க V3 அப்படின்றது வரணும். ஸோ B plus V3 ஃபார்ம் must be can be plus V3 ஃபார்ம் இங்க. ஸோ எங்க இருக்கு? must be noted that overwhelming. ஸோ செகண்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும். மெஜாரிட்டி ஆஃப் முஸ்லிம்ஸ் அதை வந்துட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா முஸ்லிம்ஸ் இன் இந்தியா. ஸோ சப்ஜெக்ட் இது எது? மெஜாரிட்டி ஆஃப் முஸ்லிம்ஸ் ப்ளூரல் plural in India are Indian natives are. So majority of Muslims in India are. India of Indian natives கிடையாது. So Muslims are Indian natives. Majority of Muslims are Indian natives ன்னு சொல்றாங்க. இது வந்து just in India அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்ப ஆர்னு வரணும். So India are Indian natives. So third part replace பண்ணணும். So all have to be replaced. So 1 2 3 மூணுமே வந்துட்டு நம்ம replace பண்ணணும். Next the spark that lead to the spark அப்படின்றது singular subject singular noun. அடுத்தது that leads to the அப்ப present tense அப்படின்னா leads to the சென்டென்ஸை பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்களா ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்களா அதை பொறுத்து நம்ம லீட்ஸ்ன்னு மாத்துறோமா இல்ல எஸ் ஃபார்மா. உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் கீழே வந்து பாருங்க சரிங்களா. ரீப்ளேஸ்மெண்ட் பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அடுத்த வர பார்ட்ஸும் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப லீட்ஸ்ன்றது கிடையாது. அங்க வந்துட்டு லெட். ஸோ நம்ம லெட் அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணும். த ஸ்பார்க் தட் led to the அப்ப பார்ட் ஏ ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் mutiny was the issue of new gunpowder. ஸோ இதை வந்துட்டு சி பார்ட் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. Enfield rifle which was insensitive to local. ஸோ மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நம்ம எதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும்? the spark that led to the அப்படின்றத மட்டும் ரீப்ளேஸ். mutiny was the தான் mutiny were the கிடையாது. ஸோ நம்ம பார்ட் 1 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். வாட் இஸ் த ஆன்சர்? ஒன்லி 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெங்கால் witnesses an intellectual awakening. சரிங்களா? intellectual awakening that was in some way similar to the Renaissance. past tenseல that was in some way similar to the Renaissance. past tenseல சொல்லிருக்காங்க. நம்ம வந்துட்டு டி பார்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மீதி இருக்கிறத பார்ப்போம். பெங்கால் பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால witnessed அப்போ பெங்கால் witnessed. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். an intellectual awakening of intellectual awakening. ஸோ தேவையில்லையே. and இங்க வந்துட்டு witnessed and intellectual awakening கரெக்டா தானே இருக்கு. ஸோ செகண்ட் தேவையில்ல. that is in எதுக்கு தேவை கிடையாது சரியா. ஸோ that was past tense இருக்கும்போது that was in அதுவே ப்ராப்பரா இருக்கு. again only one has to be replaced. ஸோ இங்க வந்துட்டு போத் கிடையாது, only one தான் நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ that's all. ஸோ ஒரு மெயின்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கணும்னா உங்களுக்கு இப்படிதான் கேட்பாங்க. நீங்க அங்க வந்துட்டு எப்படி நம்ம ஃபாஸ்டா அட்டன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா எக்ஸாம் போயிட்டோன்னே ஓ இதுதான் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க படிக்காம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண கீப் வாட்சிங் ஸ்ரீதர்ஸ் இசை தமிழ்.
பாய்.